ஒவ்வொருவருக்கும் தேவன் தனிப்பட்ட ரீதியாக நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது நமக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்துனுடைய மானிட வாழ்வை பொறுத்தவரை அவர் மனிதனாக இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னே அவருடைய வாழ்வு சம்பவங்கள் அனைத்தும் வேதாகமத்தில் முதற் பகுதியான பழைய ஏற்பாட்டில் பல நூறு வருஷங்களுக்கு முன்னே எழுதப்பட்டிருக்கிறது. இதனால்தான் தம்முடைய வாழ்வை குறித்து அவர் சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் என்று வாசிக்க முடியும். மத்தேயு 26 அதனுடைய 24வது வசனத்திலும் மார்க் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் நாம் வாசிக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளின்படியே தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் மத்தேயு அவருடைய வாழ்க்கையின் பல சம்பவங்களை தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்னும் அந்த விளக்கத்துடன் குறிப்பிடுகிறார். உண்மையிலே மொத்தம் 232 பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நிறைவேறி உள்ளதை வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இந்த உலக வாழ்க்கையில 232 தீர்க்க தரிசனங்கள் சொல்லர்த்தமாக நிறைவேறி உள்ள போதிலும் அவருடைய பிறப்பிலே நிறைவேறின 3 தீர்க்க தரிசனங்கள் ஆராயப்படக்கூடியவைகளா இருக்கிறது. அதை குறித்து இப்ப பார்க்க போறோம். அவர் எப்படி பிறப்பார், எங்கு பிறப்பார், எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை பற்றி முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார் என்பதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தேவன் முன்னறிவித்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கிறது. பிற்காலத்திலே இதே விஷயம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயாவினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்க முடியும். ஏசாயாவின் காலத்துல வாழ்ந்த மீகா என்னும் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து எங்கு பிறப்பார் என்பதை மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல முன்னறிவித்திருக்கிறார். ஏசாயாவுடைய இன்னும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார் என்பதை ஏற்கனவே ஆதியாகம புத்தகத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றிய முதலாவது தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இருக்கிறது. இதனால் இதுவே வேதத்தில் உள்ள முதலாவது சுவிசேஷம் என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இதுவே உலகத்திற்கு வரும் மீட்பரை பற்றி வேதாகமத்தில் இருக்கும் முதலாவது குறிப்பா இருக்கிறது. அருமையானவர்களே, இது வேதாகமத்தில் உள்ள முதலாவது தீர்க்க தரிசன வார்த்தை மட்டுமல்ல, தேவனுடைய முதலாவது வாக்கு தத்தமாகவும் உள்ளது. தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் வாக்கு தத்தமாகவும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இருக்கிறது. இதிலே கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய பாடுகளும் சாத்தானின் மீதான அவரது வெற்றியும் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உலகின் முதல் மனிதர்களான ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்த பின்னர் அவர்களுக்கான தண்டனைகள் அறிவிக்கப்படும் போது அவர்கள் பாவத்திலிருந்து மீட்பதற்காக உலகத்திற்கு மனிதனாக வரும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார் என்றும் சாத்தான் அவருக்கு என்ன செய்வான் என்றும் அவர் சாத்தானை எவ்வாறு முறியடிப்பார் என்றும் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வேதாகமத்தில் முதலாவது தீர்க்க தரிசனமான ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பாக உள்ள போதிலும் இது மனிதனுக்கு அல்ல, சாத்தானுக்கு அறிவிக்கப்பட்ட தண்டனையாகவே உள்ளது. ஏன்னா இந்த வசனமும் இதற்கு முன் உள்ள வசனமும் சர்ப்பத்துடன் தேவன் பேசுகின்ற வார்த்தைகளாக உள்ள போதிலும் ஆதியாகமம் அந்த 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் மாத்திரமே சர்ப்பத்திற்கான தண்டனையை பற்றி அறிவிப்பு விடுத்திருக்கிறது. ஆதியாகமம் 3:15ஆம் வசனத்திலே தேவன் சர்ப்பத்திற்குள் இருந்த சாத்தானிடமே பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆதாமையும் ஏவாளையும் பாவத்தில் வீழ்த்துவதற்காக சாத்தான் அவர்களை சோதிக்க சென்ற போது அவன் சர்ப்பத்துக்குள் இருந்து ஏவாளுடன் பேசினான். இது ஆதியாகமம் 3:1 நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இதனால் தான் புதிய ஏற்பாட்டிலும் சாத்தான் சர்ப்பமாக
உருவாக்கப்பட்டுள்ளான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? சர்ப்பமாக இருக்கிறான். சர்ப்பமாக உருவாக்கப்பட்டுள்ளதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனவே ஆதியாகமம் 3:15 சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து எத்தகைய தண்டனையை கொடுப்பார் என்பதை ஆண்டவராகிய தேவன் அறிவித்து வைத்திருக்கிறார். அவர் எப்படி மனிதனாக பிறப்பார் என்பதையும் சுட்டி காட்டியுள்ளார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கும் பொழுது சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காமிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு, அதாவது வலு சர்ப்பத்திற்கு தண்டனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வர வேண்டியதா இருந்தது. அவருடைய வருகையை பற்றிய தீர்க்க தரிசனம் முதலில் சாத்தானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே தேவன் சாத்தானிடம் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் போது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த தீர்க்க தரிசனத்தின் முதல் வாக்கியம் தேவன் ஏற்படுத்திய 2 விதமான பகைகளை பற்றி கூறுகிறது. முதலாவது பகை சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் இடையில் ஏற்படுத்தப்படும் பகையாகும். இதனால் தான் உனக்கும் ஸ்திரிக்கும் என்று இந்த வசனம் ஆரம்பமாகியிருக்கிறது. சாத்தான் ஏவாளை சோதிக்க சென்ற போது அவள் சாத்தானுடன் பேசுகிறவளாக இருந்ததினால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக தேவன் அவளுக்கும் சாத்தானும் இடையில் பகையை ஏற்படுத்த போவதாக தெரிவித்தார். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இது சர்ப்பங்களுக்கும் மனிதருக்கும் இடையில் ஏற்படுத்தப்படும் பகை என்று கருதுகிறார்கள். இதனால் நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்னும் வாக்கியம் மனிதர்கள் சர்ப்பத்தின் தலையை குறிவைத்து அடித்து அவற்றை கொல்லுவார்கள் என்றும் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுத்துள்ளார்கள் வேத வல்லுநர்கள். சர்ப்பத்தை கண்டால் மனிதர் ஏன் அதை கொல்ல முற்படுகிறார்கள் என்பதற்கும், சர்ப்பங்கள் மனிதரை கண்டால் அவைகள் ஏன் கொத்துகின்றன என்பதற்கும் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கமாகவே இந்த வசனம் இருப்பதாக சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதினார்கள். அப்படி கருதினாலும் இந்த வசனம் தேவன் சர்ப்பத்துக்குள் இருந்த சாத்தானிடம் பேசுகின்ற வார்த்தைகளாக இருப்பதினால் தேவன் சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் இடையில் ஏற்படுத்திய பகையை பற்றிய அறிவிப்பாகவே உள்ளது. மனிதன் பாவத்தில் விழுகின்ற விதத்தில் சாத்தான் ஏவாளை சோதித்ததினால் அவன் மனிதருடைய எதிரி என்பதை அறிய தரும் விதத்திலே அவனுக்கும் ஏவாளுக்கும் இடையில் பகையை ஏற்படுத்த போவதாக தேவன் தெரிவித்துள்ளார். சாத்தான் மனிதருடைய எதிரியாக இருப்பதினாலே உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் நமக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்படிப்பட்டவன்? கெர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரு விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சாத்தான் நம்முடைய எதிரியாக இருப்பதினால் நாம் அவனுடன் நட்புறவு வைத்துக் கொள்ள கூடாது. அவன் நமக்கு எதிராக செயல்படுகிறவனாகவே இருக்கிறான். உண்மையிலே சாத்தான் என்பது எபிரேய மொழி சொல். இதன் அர்த்தம் எதிரானவன் என்பதாய் இருக்கிறது. சாத்தானுக்கு பொருள் என்ன? எதிரானவன். சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் மாத்திரமல்ல, சாத்தானுடைய வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் இடையிலும் பகையை உண்டாக்குவதாகவும் தேவன் இந்த வசனத்துல முன்னறிவித்திருக்கிறார். எனினும் இந்த தீர்க்க தரிசனத்தில் சாத்தானின் வித்தாகவும் ஸ்திரியின் வித்தாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் யார் என்பதை பற்றி வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஏவாளின் பிள்ளைகளே ஸ்திரியின் வித்தாக இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்திரியை சபைக்கான அடையாளமாகவும் அவருடைய வித்தை சபையின் விசுவாசிகளாகவும் கருதுகிறார்கள். ஆனால் அடுத்த வாக்கியத்தில் இந்த வித்து அவர் என்று தனிப்பட்ட ரீதியாக ஒருவரை குறிப்பிடும் வித்தில் இருப்பதால் அந்த வித்து அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? அவர் யார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்று தனிப்பட்ட ரீதியாக ஒருவரை குறிப்பிடும் விதத்தில் இருப்பதினால் ஏவாளின் வம்சத்தினராகவோ அல்லது கிறிஸ்தவ சபையின் விசுவாசிகளாகவோ கருத முடியாது. தனிப்பட்ட ஒரு நபரே இந்த வசனத்தில் ஸ்திரியின் வித்தாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஸ்திரியின் வித்து யார் என்பதை தேவன் இந்த வசனத்தில் நேரடியாக
அறிவிக்காத போதிலும் ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்திற்கு வந்தவர் யார் என்பதை வேதாகம சரித்திரம் நமக்கு அறிவித்திருக்கிறது. உண்மையிலே ஸ்திரியின் வித்தாக இந்த தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பவர் இயேசு கிறிஸ்து என்பதை கலாத்தியர் 3:16 வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழ் வேதாகமத்திலே வித்து என்னும் வார்த்தைக்கு பதிலாக சந்ததி என்னும் சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூல மொழியிலே வித்து என்னும் அர்த்தமுள்ள சொல்லே உள்ளது. ஆங்கில வேதாகமங்களிலும் வித்து என்னும் அந்த அர்த்தமுடைய சீடு என்னும் சொல்லே உள்ளது. இந்த வசனத்துல ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன என்பதை சுட்டிக்காட்டும் பவுல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்தியர் 3:16 வசனத்திலே அறிய தந்துள்ளார் இந்த பவுல். அதாவது சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த ஒருவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அதாவது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்னும் வாக்கியம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட போது, ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12:3 வசனத்துல கொடுக்கப்பட்டது. அவனது வம்சத்தில் வரும் இயேசு கிறிஸ்துவினால் உலகில் உள்ள சகல ஜாதியாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்னும் அந்த அர்த்தத்துல இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையே பவுல் இந்த வசனத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே பவுல் இந்த வசனத்திலே குறிப்பிடும் கிறிஸ்து என்னும் சந்ததி, கிறிஸ்து என்னும் சந்ததி என்றால் மூல மொழிபெயர்ப்புல வித்து என்ற அர்த்தம். ஆதியாகமம் 3:16 முன்னறிவிக்கப்பட்டுள்ள ஸ்திரியின் வித்தாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஸ்திரியின் வித்தாக குறிப்பிடும் முதலாவது தீர்க்க தரிசனம் அவர் எவ்விதமாக பிறப்பார் என்பதை முன்னறிவிக்கின்றது. அதாவது வழக்கமாக மனிதர் கருத்தரித்து பிறக்கிற விதமாக அவர் ஆணின் விந்தணுவில் மூலமாக அல்ல, ஆணின் விந்தணு இல்லாமலே அவர் ஒரு பெண்ணிடத்தில் பிறப்பார் என்பதை அறிய தருவதாகவே அவர் ஸ்திரியின் வித்தாக இந்த தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய அர்த்தத்திலே பவுலும் கலாத்தியர் 4:4 வசனத்தில இயேசு கிறிஸ்துவை ஸ்திரியிடத்தில் பிறந்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அக்காலத்துல பிள்ளைகள் ஆணின் வித்தாகவே கருதப்பட்டார்கள். இதனால் பிள்ளைகள் அக்காலத்தில் பெண்ணின் வித்தாக அல்ல, ஆணின் வித்தாகவே குறிப்பிடப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து ஆணின் விந்தணு இல்லாத நிலையில் அற்புதமான விதத்தில் கன்னி பெண்ணாய் இருந்த மரியாளின் வயிற்றில் கருத்தரித்து பிறந்ததினால் அவர் ஆணின் வித்தாக அல்ல, பெண்ணின் வித்தாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா 1:35 வசனத்துல வாசித்து பாருங்க. மரியாளின் வயிற்றில் கருத்தரித்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை பார்க்க முடியும். பரிசுத்தாவியினால் பிறந்தார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3:15 வசனத்துல முன்னறிவிக்கப்பட்டதுதான் லூக்கா எழுதி வைக்கிறார், மத்தேயு எழுதி வைக்கிறார். இதை நேரடியாக அறிய தரும் விதத்திலே பிற்காலத்தில் ஏசையா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசையா 7:14 வசனத்துல நம்மளால் வாசிக்க முடியும். இந்த தீர்க்க தரிசனம் 700 வருஷங்களுக்கு பின்னர் கன்னி பெண்ணாய் இருந்த மரியாளிடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த போது நிறைவேறியதை மத்தேயுவின் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறது. மத்தேயு 1:22-23 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னாரு. 7:14 வசனத்தில் அது நிறைவேறுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் தான் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மணப்பெண்ணாய் இருந்த போதிலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு முன்பே மரியாள் கர்ப்பவதியாய் இருந்தாள் என்பதையும் மத்தேயு 1:18 வசனத்துல நம்மளால் வாசிக்க முடியும். மரியாள் கர்ப்பவதியாய் இருந்தாள் என்பதையும் இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை யோசேப்பு மரியாளுடன் பாலுறவில் ஈடுபடவில்லை என்பதையும் மத்தேயு குறிப்பிட்டிருக்கிறார். மத்தேயு 1:25 வசனத்துல வாசிக்கும் போது பாலுறவில் யோசேப்பு மரியாளுடன் கூடவில்லை என்பதை நம்மளால் வாசிக்க முடியும். எனவே ஆதியாகமம் 3:15 வசனம் முன்னறிவித்த விதமாக இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்தாக கன்னி பெண்ணான மரியாளின் மூலம் இந்த உலகத்திற்கு வந்துள்ளார். ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்திற்கு வரும் இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார் என்றும் சாத்தான் அவருடைய குதிங்காலை நசுக்குவான் என்றும் தேவன் ஆதியாகமம் 3:15 வசனத்திலே முன்னறிவித்துள்ளார். தேவன் சாத்தானுடன் பேசியதினாலே அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று இவ்வாக்கியம் உள்ளது. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்த நாள் முதல் சாத்தான் அவரை அழிப்பதற்கு தன்னால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வந்தான். இதனால் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல
அவரை கொல்லும் நோக்கத்துடன் சாத்தான் அந்த காலத்துல யூதேயாவின் அரசனாக இருந்த ஏரோதுவை தூண்டிவிட்டான். அவனும் யூதருக்கு ராஜாவாக பிறந்துள்ள இயேசு கிறிஸ்துவை அழிப்பதற்காக அவர் பிறந்த ஊரான பெத்லெகேமில் இந்த 2 வயதுக்கு உட்பட்ட சகல ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12 முதல் 16 முடியுள்ள வசனங்களில நம்மளால வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அதன் பின்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவரை கொல்லும் நோக்கத்துடன் தேவாலயத்தின் உப்பரையில் இருந்து அவரை கீழே குதிக்கும்படி கூறினான். இது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 5-6 வசனங்களிலே. மேலும் இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரான நாசரேத் ஜெப ஆலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்தவர்களை சாத்தான் தூண்டிவிட்டதினால் அவர்கள் அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள் என்பதை லூக்கா 4ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல நம்மளால் வாசிக்க முடியும். மேலும் இயேசு கிறிஸ்து தமது சீசர்களோடு கலிலேயா கடலில் ஒரு படகில் சென்ற போது அந்த படகை கவிழ்த்து அவரை கொல்லும் நோக்கத்துடன் சாத்தான் கடலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தினான். அது சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட கொந்தளிப்பாய் இருந்ததினாலே இயேசு கிறிஸ்து மனிதரை பிசாசுகளின் பிடியிலிருந்து விடுவிக்கும் போது அவற்றை எந்த வார்த்தைகளை உபயோகித்து அதட்டினாரோ அதே வார்த்தைகளை உபயோகித்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். இது மார்க் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல காற்றையும் கடலையும் அடக்குகிறதை நம்மளால் வாசிக்க முடியும். இதை போன்ற பல சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடைபெற்றன. கடைசியாக இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது யூத மத தலைவர்களையும் ரோம அரசியல் அதிகாரிகளையும் சாத்தான் தூண்டிவிட்டு அவரை கொலை செய்தான். சாத்தான் மரணத்துக்கு அதிகாரியாக இருப்பதினால், இது எங்க இருக்கிற வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல மரணத்துக்கு அதிகாரியாக சாத்தான் இருக்கிறான் என்பதை வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த பிசாசினால் அவருக்கு ஏற்படுத்தப்பட்டதொன்றாக உள்ளது. இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், இது முக்கியமான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அந்த பிசாசினால் அவருக்கு ஏற்படுத்தப்பட்டதொன்றாக இருக்கிறது. எனினும் இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட காரியமாகவே உள்ளது. இதை பற்றிய ஆதியாகமம் 3:15 நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சாத்தானுக்கு சொல்லப்பட்டது. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சாத்தான் அவருடைய குதிங்காலை நசுக்கும் செயலாகவே இருந்தது. ஏனெனில் சாத்தானால் அவரை முழுமையாக அழிக்க முடியவில்லை. அவர் மரணத்தையே ஜெயித்தவராக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார் என்பதை மட்டுமல்ல, அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார் என்பதையும் சாத்தானின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் ஏற்படுத்தப்படும் பகையையும் உள்ளடக்கி உள்ளது. சாத்தானின் வித்தை சில வேத ஆராய்ச்சியாளர்கள் பிசாசுகளாகவும் ஏனையவர்கள் அதை அவிசுவாசிகளாகவும் கருதுகின்றார்கள். எனினும் ஸ்திரீயின் வித்து ஒருமையில் இருப்பது போலவே சாத்தானின் வித்தும் ஒருமையில் இருப்பதினால் இதுவும் தனிப்பட்ட ஒரு நபரையே குறிக்கின்றது. உண்மையில் உலகில் இறுதி காலத்தில் சாத்தானால் கொண்டு வரப்படும் உலக ஆட்சியாளரான அந்தி கிறிஸ்துவே சாத்தானின் வித்தாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உலகத்திலிருந்து சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் உலகத்தை 7 வருஷங்களுக்கு ஆளுகை செய்யும் அந்தி கிறிஸ்து அவருடைய பகிரங்க வருகையில் உயிரோடே நரகத்திலே தள்ளப்படுவான் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானின் வித்தாகிய வலுசற்பத்தை அவர் நரகத்திலே தள்ளுவார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 நம்மளால் வாசிக்க முடியும். மேலும் தற்பொழுது சுயாதீனமாக சுற்றி திரிந்தவனாக இருக்கும் சாத்தானும் ஒரு நாள் முழுமையாக அழிக்கப்படுவான் என்பதை பவுலும் என்னப்பனா குறிப்பிடுகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று பவுல் சொல்லுகிறார். உண்மையிலே ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டே பவுல் இவ்வாறு எழுதியிருக்கிறார். சாத்தானின் அழிவு எப்படிப்பட்டதா இருக்கும், அவன் நரகத்திற்கு தள்ளப்படுவான் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸ்திரீயின் வித்தாக உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரும்போது சாத்தானையும் அவனது வித்தாக எதிர்காலத்தில் வரும் அந்தி கிறிஸ்துவையும் நரகத்திலே ஆண்டவர் தள்ளுவார். அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திற்குரிய விளக்கத்தை மட்டும் பார்த்திருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா?
சாத்தானையும் அவனது வித்தாக எதிர்காலத்தில் வரும் அந்தி கிறிஸ்துவையும் நரகத்திலே தள்ள வல்லவராயிருக்கிற என் இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி சோத்திரங்கள் உண்டாகட்டும். நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட வசனங்களை எங்களுக்கு தந்து புரியும்படியாய் கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி. தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.